Hi guys, I am Rajkumar. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா Google AdSense உடைய ரிப்போர்ட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? தென் நான் ஃபர்ஸ்டே சொல்லிறேன், இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம டில் எண்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து தெளிவா புரியும். சரிங்களா? தென் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யாராச்சும் வந்து வாட்ச் பண்றவங்க இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இன்னைக்கு இல்லைனாலும் ஃபியூச்சரில் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா ஃபியூச்சரில் வரப்போகிற நாட்கள் வந்து பிளாகர் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம், அது எப்படி அப்ரூவ் அனுப்புனா, கண்டென்ட் ரைட்டிங் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு, எப்படி எஸ்இஓ பண்ணலாம்னு சொல்லிட்டு தென் மல்டிபிள் கேட்டகரியில் வீடியோஸ் வந்து சேனலில் வரப்போகுது. ஓகேங்களா? இப்போதைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் AdSense மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதனால் கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க. AdSenseல எவ்வளோ ரெவன்யூ வருது, எந்தெந்த கண்ட்ரியில் வருதுன்னு சொல்லிட்டு A to Z வந்து கொஞ்சம் டீப்பாகவே உள்ள இறங்கி நான் சொல்லிடுவேன். ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒரு 4-5 வீடியோ போய் சேனலை செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேவா? சரி, டைம் பாருங்கள், 11:54 ஆகுது. கரெக்டாக 6 நிமிஷம் தான் ஆகுது. இந்த 6 நிமிஷத்தில் டுடே டாலர் பாருங்கள், $18.90 வந்துருக்கு. அது அப்படியே எஸ்டர்டேவுக்கு மாறிட்டோம். பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணால் அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த ரெவன்யூலாம் எந்த சைடுலேருந்து வருது, எந்த டொமைன்லேருந்து வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ரீசன் என்னன்னா, நிறைய பேர் வந்து ஃபேக் ஆன் ரிப்போர்ட் காட்டுறாரு, இவர் டொமைனே காட்ட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றதுக்கு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் கிடையாது. நம்ம இது வரைக்கும் எடுத்த ஒரு வீடியோவில் கூட நம்மளோட சைடு காமிக்காம போனது கிடையாது. சரிங்களா? அதனால இப்போ பாருங்க, சைடு வந்து கீழே ஷோ பண்ணுதா? ஓகே, பாருங்க, mrfool.com. எப்படி mrfool.com, இதுதான் நம்மளுடைய டொமைன் நேம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, ஒரு டைம் போய் சைடை விசிட் பண்ணி பாருங்க, ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? தென் கீழே பாருங்க, தமிழ் சொல்லோட blogspot.com. இதுவும் வந்து நம்மளுடைய பேருக்கு சப்டொமைன் பேர் நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது லாஸ்ட் 7 டேஸ்ல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. லாஸ்ட் 7 டேஸ்ல எவ்வளவு ரெவன்யூ வந்திருக்குன்னா நமக்கு $114.71 வந்திருக்கு. சரிங்களா? தென் முக்கியமா அது இல்லாம எந்தெந்த ஆட் எப்படி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் ஒரு அளவுக்கு பார்த்துக்குங்க. தென் கிராஃப்ஸ் டீட்டெயிலாம் பார்த்துக்குங்க. தென் இதை பத்தி உங்களுக்கு, அதாவது ஷார்ட்ஸ் வந்து இப்போ நம்ம வர போட்டுட்டு இருக்கோம். அதுல வந்து ஷார்ட்ஸ்ல முடிஞ்ச வரைக்கும் கிராஃப் டீட்டெயிலாம் என்ன அதெல்லாம் சொல்லிட்டு அந்த ஒரு நிமிஷம் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ சைடு ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கோம். இப்போ நம்ம டைரக்டா நம்ம டாபிக் உள்ள வந்துடலாம். இப்போ டுடே டாலர் வந்து பாருங்க, $18.90 நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இன்னைக்கு $18.90 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, நேற்றுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா எஸ்டர்டே $76.43 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு நேற்றுக்கு மட்டும். ஓகேங்களா? தென் வீடியோ நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கணும்னா பேக் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. பார்ட் 1 and 2 வந்து நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சரி, லாஸ்ட் 7 டேஸ்ல எவ்வளவு டாலர் நமக்கு வந்திருக்குன்னா $114.96 நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. நான் எப்பவுமே சொல்லுவேன், லாஸ்ட் 7 டேஸ் வந்து கணக்குல எடுத்துக்காதீங்க. ரீசன் என்னன்னா, 1ஆம் தேதியில இருந்து நமக்கு வந்து இந்த திஸ் மந்த்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பேலன்ஸ் அனுப்புவாங்க. ஆனா பட் எஸ்டே அமௌண்ட், லாஸ்ட் 7 டேஸ் அமௌண்ட் வந்து அதில் அப்படியே காட்டும். அது போன மாசத்தோட டேட்டா வந்து எடுத்து நம்ம காட்டும். அதனால லாஸ்ட் 7 டேஸ் அமௌண்ட் வந்து எப்பவுமே கணக்குல வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். சரிங்களா? இப்போ அதே தான் இப்போ திஸ் மந்த்ல வந்து பாருங்க $116.01, அதாவது $116.01 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்போ டுடே டாலர் பாருங்க $18.90 இருக்கு இல்லையா? இது அமௌண்ட் வந்து திஸ் மந்த்ல பாருங்க $116.01 வந்து எப்பவுமே பிளஸ் பண்ணி தான் காட்டும். அதாவது திஸ் மந்த்ல எவ்வளவு அமௌண்ட் காமிச்சாலுமே டுடே டாலர்ல பிளஸ் பண்ணி தான் காட்டும். ஏன்னா பிகினர்ஸா வந்து இது தெரியாது, தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா திஸ் மந்த்ல வந்து இப்போ $18.90 வந்து நீங்க அது பிகினர்ஸா வந்து என்ன நினைச்சுப்பாங்கன்னா, இது வந்து நாளைக்கு வந்து ஆட் ஆயிடும், அது வந்து நாளைக்கு காட்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி நினைச்சுப்பாங்க. அதனால அப்படிலாம் கிடையாது. திஸ் மந்த்ல எப்பவுமே அந்த AdSense பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். எவ்வளவு பேஜஸ் வருது, எவ்வளவு ஆட் கிளிக் நடந்திருக்கு, எவ்வளவு ரெவன்யூ வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு ரொட்டேஷன்ல. சரிங்களா? அதாவது கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க. 1 ஹவருக்கு ஒரு டைம் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்க AdSense செக் பண்ணி பாருங்க. கரெக்டா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். ஓகேவா? சரி, இப்போ பேலன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா $200.95 வந்து இருக்கு. ஓகேங்களா? $200.95 வந்து இருக்கு. இது போன மாசத்தோடைய அமௌண்ட் தான் இந்த $200.95. ஆக்சுவலி எக்ஸ்பெரிமெண்ட்ல போன மாசம் எவ்வளவு நமக்கு ரெவன்யூ கிடைச்சதுன்னா $211 கிட்டத்தட்ட கிடைச்சது. அதுல $10 மேல இன்வாலிட் கிளிக்ல போக $200 வந்து கிடைச்சிடுச்சு. ஓகேங்களா? இந்த இன்வாலிட் கிளிக் என்னன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளா சொல்றோம்னா, அதாவது பாட் டிராஃபிக் உள்ள கொடுத்து அதன் மூலியமா ஆட் கிளிக் பண்றது, தென் VPN யூஸ் பண்ணி ஆட் கிளிக் பண்றது, இந்த மாதிரி சம் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணாங்கன்னா அது இன்வாலிட் கிளிக்ல வந்து நமக்கு அமௌண்ட் டிராப் ஆயிடும். சரிங்களா? அது போக நமக்கு $200.95 வந்து நமக்கு கிடைச்சது. லாஸ்ட் பேமெண்ட் எப்படி? லாஸ்ட் பேமெண்ட் போன மாசத்துக்கு முன்னாடி மாசம். ஓகேங்களா? அதுல நம்ம எவ்வளவு வித்ட்ரா பண்ணோம்னா $834.28 வந்து நம்ம வித்ட்ரா பண்ணோம். ஓகேங்களா? சரி, இப்போ மேல இருக்கிற எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ டுடே டாலர் பாருங்க $18.90
90 சென்ஸ் இருக்குல்ல, இது ஏன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த கண்ட்ரிஸ் பாருங்க, இந்த கண்ட்ரிஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னாடி தானே இந்த பேஜ் யூஸும் பார்த்துக்குங்க. இப்போ கரெக்டான ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்கு, ஏன்னா 12 மணி ஆனோடனே எல்லாமே வந்து மாறி போயிடும். சரிங்களா, நான் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன், ஃபைனலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள். ஓகேவா, இப்போ பேஜ் வந்து பாருங்க 2460 பேர் நம்ம சைட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா சிரிச்சிருவீங்க, அது கம்மியாக தான் இருந்தது, 1000 கிட்டத்தட்ட வந்தது. ஆனால் இன்னைக்கு எப்படி ஒரு 2460 வந்தோன்னு சொல்லிட்டு கேட்கலாம். நம்ம சைட்டுக்கு யாரோ வந்து லீகலாக மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா வந்து அட் அ டைம்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 hour மட்டும் ஒரு 1000 பேர் வந்து டைரக்டா டொமைன் நேம்ல உள்ள வந்திருக்கிறாங்க. சரிங்களா, அதனால தான் சொல்றேன். பட் ஆனால் இது நான் எப்படி இவ்வளோ தெளிவாக சொல்றேன்னா, ஆவரேஜ் நமக்கு 1000லேருந்து 1500 வந்தாலே நமக்கு இம்ப்ரெஷன் வந்து 3000க்கு மேலே வந்துடும் எப்பயுமே. ஆனால் இன்னைக்கு 2460 வந்துமே நமக்கு இம்ப்ரெஷன் வரலன்னா அதாவது இதுதான் அங்கே ரீசன். உங்கள் சைட்டுக்கு இது போல டிராஃபிக் அதிகமாக வருதுன்னா இது அப்போ நல்லா பாருங்க, 1160 பேர் நேற்றுக்கு சைட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் இம்ப்ரெஷன் பாருங்க 3960 இம்ப்ரெஷன் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா, இது நேற்றுக்கான ரிப்போர்ட்டு. அதே போல் நேற்றுக்கான இங்கே எஸ்டிடிஐக்கான ரிப்போர்ட் தான் நான் வச்சு காட்ட பாருங்க கண்ட்ரிஸ்ல. அப்போதான் உங்களுக்கு வரும். இப்போ $76.43 வந்திருக்கு இல்லையா. இப்போ வந்து பாருங்க யூனிசெட்ஸ்ல இருந்து பாருங்க அந்த $74.58 அது $74.58 வந்து நேற்றுக்கு கிடைச்சிருக்கு யூனிசெட்ஸ்ல இருந்து. அதுல 46 பேர் வந்து வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணியிருக்கிறாங்க. 23 ஆட் கிளிக் நடந்ததால நேற்றுக்கு அந்த $76 கிடைச்சதுக்கு. சரிங்களா, இப்போ டேரக்டா நம்ம டுடேக்கு வந்துடலாம், ஏன்னா டக்குன்னு இப்போ 12 மணி ஆக போகுது. அதனால ரிப்போர்ட் வரல, ஏன்னா டைம் ஆயிடுச்சுன்னு அதை வச்சு காட்ட முடியாது. இப்போ டுடேவுக்கு வச்சாச்சு. இப்போ இதுலேருந்து தெரியுதுங்களா, இந்த 2460 பேஜஸ் அதுக்கு வந்திருக்கிற இம்ப்ரெஷன் பாருங்க 2710. ஓகேங்களா, 2710. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கும் இதுதான் நண்பா. உங்க சைட்டுக்கு வந்து வெப்சைட்டுக்கு திடீர்னு டிராஃபிக் வருது அப்படின்னும் போதே நீங்க வந்து ஆச்சரியமெல்லாம் பட தேவையில்ல. நீங்க அதாவது சில பிகினர்ஸ் வந்து என்ன நினைச்சுப்பாங்கன்னா, நம்ம போஸ்ட் ஏதோ ஒரு போஸ்ட் ரேங்க் ஆயிடுச்சாட்டுங்குது, அதனாலதான் வியூஸை நல்லா அடிச்சு நகர்த்திக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுப்பாங்க. ஆனா ஒன்றும் அப்படி கிடையாது. இதுதான் யாராச்சும் வந்து அது உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், டெஸ்டிங் பண்ற பேர்ல ஏதாச்சும் பண்ணலாம். தென் இதெல்லாம் சோசியல் மீடியாவில் கூட இந்த மாதிரி டேரக்டா உள்ள வந்து போகலாம். அது எப்படி சொல்றது, இந்த இம்ப்ரெஷன் எதை பொறுத்து நமக்கு கவுண்டிங் ஆகுனா உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ ரீசெண்டாக வந்து கூகுள் ஒரு அப்டேட் வேறு வந்திருக்குது, சோஷியல் மீடியா டிராஃபிக்லாம் நாங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லியிருக்கிறாங்க. இது வேறு பெரும் தலைவலியாகவே இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு வரப்போகிற நாட்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா, இப்போது 2460 பேர் நம்ம சைட்டுக்கு விசிட் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா. இப்போ அதில் 2000 பேர் 2500 பேர் ஆவரேஜ் கணக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ 2500 பேருக்கு எவ்வளோ பேர் வந்து நம்ம ஆடு கிளிக் பண்ணியிருக்கிறாங்க, அந்த கிளிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை அந்த விளம்பரம் நம்ம வெப்சைட்ல வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டை எத்தனை பேர் கிளிக் பண்ணிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா 76 பேர் ஆடை வந்து கிளிக் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சரிங்களா, அந்த 76 பேர் ஆடு கிளிக் பண்ணதால நமக்கு வந்திருக்க ரெவன்யூ எவ்வளோன்னா $18.90 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் உண்மையாகவே இந்த 76 பேர் கிளிக் பண்ணதால தான் இந்த $18 வந்துச்சான்னு பார்த்தாச்சுன்னா கிடையவே கிடையாது. ரீசன் என்னன்னா, பக்கத்தில் வந்து கண்ட்ரிஸ் பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு வந்து எப்பவுமே நான் பின் பண்ணி வச்சிருப்பேன். இப்போ இது பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். யூனிட் செட்ஸ்ல இருந்து பாருங்க 31 பேஜ் வந்திருக்கு. அதுல ஆடு கிளிக்கு 16 ஆடு கிளிக்கு நடந்திருக்கு. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்குங்க. 31 பேஜும் 16 ஆடு கிளிக்கு, 16 ஆடு கிளிக்கு $17.33 வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா, ஆனா இதுவே நேற்றுக்கு போய் செக் பண்ணி பாருங்க, நேற்றுக்கு வீடியோ, அதாவது இந்த வீடியோ பார்க்குறேன் இதனோட பேக் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஒரு ஆடு கிளிக்குக்கும் $5 குறையாம நமக்கு கிடைச்சிருக்கும். சரிங்களா, ஏன்னா நேற்றுக்கு ஒரு விதமான சிபிசி ஆர்பிஎம் ஃபிக்ஸ் மெயின்டைனிங் ஆகிட்டு இருந்தது, ஆனால் இன்னைக்கு ஒரு மாதிரி மெயின்டைனிங் ஆகுது. சரிங்களா, இது வந்து ஸ்டாண்டர்டா இருக்குமான்னு கேட்டாச்சுன்னா இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா சைடு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். இது கரெக்டா ஒரே நீச்சில் ஒரே அளவுக்கு ஸ்டாண்டர்டா கொண்டு வரணும்னா தென் அதுக்கு வந்து போஸ்ட் நம்ம எது போல போஸ்ட் போறோம், எந்த நீச்சில் ஒர்க் பண்றோம், எந்த அளவுக்கு சிபிசி கீவேர்ட்ஸ்ல ஒர்க் பண்றன்ற பொறுத்து தான் எல்லாமே ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா இப்போ நம்ம ஒர்க் பண்ற போஸ்ட் அந்த நீச்சலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸு, கார் ஆக்சிடென்ட், கார் லாயரு, தென் டெக்ஸஸ், கார் இன்சூரன்ஸ், இது போல ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் தான் நம்ம வந்து ஆல்ரெடி போஸ்ட் போட்டு சைடை வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஓகேங்களா, ரீசன் என்ன, யூஎஸ் மட்டும் கிட்டத்தட்ட 1000+ கீவேர்ட்ஸ் மேலே ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. இந்தியாவில் 5000+ மேற்பட்ட கீவேர்ட்ஸ் வந்து இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. அதனால தான் நம்ம சைட்டுக்கு வந்து இவ்வளோ டிராஃபிக் வந்துட்டு இருக்குது. சரிங்களா, சரி இப்போ நம்ம டாபிக் குள்ள வந்துடலாம். இந்தியாவில் வந்து பாருங்க 2380 பேர் நம்ம சைடு விசிட் பண்ணிருக்காங்க. அதுல ஆடு கிளிக் வந்து பார்த்தாச்சுன்னா 57 பேர் ஆடு வந்து கிளிக் பண்ணிருக்காங்க. வந்திருக்க ரெவன்யூலனா $1.06 வந்து நமக்கு இந்தியாவில இருந்து கிடைச்சிருக்கு. தென் சிங்கப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா 13 பேர் விசிட் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு ஆடு கிளிக்கு வந்திருக்க ரெவன்யூ $0.37 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. தென் கீழே வந்து அதர் கண்ட்ரில இருந்து பாத்தீங்கன்னா 9 சென்ட்ஸ், தென் 0.5 சென்ட்ஸ், ஒரு பேஜும் 3, தென் ஒவ்வொரு ஆடு கிளிக்கு நடந்திருக்கு. இதுல பர்டிகுலரா உங்ககிட்ட நான் என்ன சொல்ல வரேன்னா,
கிட்டத்தட்ட நம்ம 3 மந்த்துக்கு மேலே எக்ஸ்பெரிமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு 4th மந்த் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்குறோம். ஓகேங்களா? இதில் இன்னைக்கு எந்த வீடியோ எடுத்து பாருங்க, யூனிஸ் இப்போ அந்த கண்ட்ரி வைஸ் பார்த்தாச்சுன்னா நமக்கு யூனிட் சர்ச்லேருந்து தான் ரெவன்யூ வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்கும். இது என் சைட்டுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்குமே கூட நீங்கள் லாஸ்ட் 3 மந்த் டேட்டாவை எடுத்து பார்த்தாலும் சரி, அதில் லாஸ்ட் 28 டேட்டாவை எடுத்து பார்த்தாலும் சரி, இல்லை லாஸ்ட் 7 days, இது பர்டிகுலராக அந்த 3 எப்படி சொல்கிறது 3 விதமான டேட்டாவை நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்களுக்கே ஐடியா கிடைக்கும். இந்தியாவிலேருந்து அந்த ரெவன்யூ வந்திருக்கா, இல்லை யூனிட் ஸ்டேட்ஸ்லேருந்து வந்திருக்கா. கிட்டத்தட்ட யூனிட் ஸ்டேட்ஸில் வந்து 300+ மேற்பட்ட யூனிட் ஸ்டேட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு விதமான சிபிசி வித் ஆர்பிஎம் ஃபிக்ஸ் ஆகும். சரிங்களா? அதில் பர்டிகுலராக யூனிட் ஸ்டேட்ஸ் யூனிட் ஸ்டேட்ஸ் ஃப்ரெண்டில் வந்து பார்த்துச்சுன்னா நல்லாவே எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஒரு 70-90% ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி போஸ்ட் போட ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தாச்சுன்னா $1 தான் வந்திருக்கு. அது 57 ஆடுகளுக்கு நடந்தது. 2000 பேர், அதாவது 2300 பேர் சைட்டுக்கு வந்து இந்தியாவிலேருந்து என்னதான் எப்படி 5000 பேர் வந்தாலும் சரி, 10,000 பேர் வந்தாலும் சரி, ஆடுகளுக்கு 50 ஆடுகளுக்கு நடக்குதுன்னா தான் ஒரு நாளைக்கு $2-4 கிடைக்கும். அதிகபட்சம் $6 தான் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய டிராஃபிக்கு கிடைக்கும். இது வந்து ஸ்ரீலங்காவுக்கும் பொருந்தும், தென் கேரளாவுக்கும் பொருந்தும். ஓகேங்களா? அதாவது சொல்ல வரேன். ஓகேங்களா? கண்ட்ரி வந்து இப்போ இந்தியாவிலேருந்து வெளியே இருந்தாலும் சரி, அல்லது தமிழ்நாட்டிலேருந்து பக்கத்து கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, எல்லாருக்கும் இது இப்படி தான் இருக்கும். இந்தியானா இப்படி தான் நிலைமை. ஆனால் அதுவே இந்தியாவை விட்டு பக்கத்தில் இப்போ சிங்கப்பூர், ஜெர்மனி, மலேசியா, குவைத் அதுமாரி இருக்கக்கூடிய யூனிட் ஸ்டேட்ஸில் வந்து நமக்கு டிராஃபிக் வருது அப்படின்னாலே பாருங்க, ஜஸ்ட் ஒரு கிளிக்கு 35 சென்ட்ஸ் ஆச்சு நமக்கு கிடைக்குது சிங்கப்பூர்லேருந்து. ஆனால் அந்த ஒரு கிளிக்கு ஏன் இந்தியாவிலேருந்து 35 சென்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது? ஏன்னா இந்தியா இதுதான், இந்தியாவோட நிலைமை இதுதான். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சு ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா வெப்சைட்டுக்கு எதுக்கு வந்திருக்கோம்? ஓப்பனாக சொல்ல போனால் நம்மளுடைய டேலண்ட் வந்து வெப்சைட்டில் கொண்டு வரதுக்காக வரல. அதாவது இன்னும் நான் நல்லா படிச்சிருக்கிறேன், நான் மாஸ்டர் டிகிரி கையில் வச்சிருக்கிறேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வெப்சைட்டில் சொல்ல போகிறேன்றதுக்காக வரல. எல்லாமே அரைச்சமாவை தான் அரைச்சிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து டெக்னாலஜி ஓரியண்டாக போடுவாங்க, இன்னொரு வந்து வெப்சைட் பற்றி போடுவாங்க, தென் ஒரு சிலர் யூடியூப் பற்றி போடுவாங்க. அந்தமாரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நீச்சு போடுவாங்க. அதான் யாரோ ஒருத்தர் போட்டிருக்காங்க, அதை நம்ம கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி போடுறோம், அல்லது படிச்சுட்டு அதை அப்படியே நமக்கு தெரிஞ்ச விதம் மாதிரி நம்ம ரைட் பண்ணி போடுறோம். இதுதான் தவிர அந்த வெப்சைட்டுக்கு வந்து வெப்சைட்டாக எதுக்கு வரோம்? நம்ம வந்து ரெவன்யூ, அதாவது சம்பாதிக்க தான் வரோம். அது வேலைனாம அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு நான் வளன்னு போயிட்டு இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக ரெவன்யூ எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஆக்சுவலி இன்டெரக்டாக அந்த இடத்த நான் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. எங்கிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் 2 குரூப் கொடுத்துருக்கேன். குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கான எனி டவுட்ஸ் கேளுங்க, கம்பல்சரி உங்களுக்கு நான் ரீப்ளை பண்ணுறேன். தென் அது போக நம்ம வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்குறோம். வெப்சைட் வந்து வாங்கி சேல்ஸ் பண்ணிட்டுருக்குறோம். தென் உங்கள்கிட்ட வெப்சைட் இருக்குது அப்படின்னா, சேல்ஸ் பண்ணுற ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சேல்ஸ் பண்ணி தரேன். சரிங்களா? இல்லை உங்களுக்கு வெப்சைட் வேணும்னாலும் நம்ம அதை பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். சரி, ப்ரைஸ் வந்து எல்லாமே ஒரு காம்பேக்டான ப்ரைஸில் தான் நான் கொடுத்துட்ருக்குறேன். என்னால் ஓப்பன் சோர்ஸாக எல்லாமே சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கோங்க. அது போக வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங், ஆர்டிக்கல், இப்படி கண்டென்ட் ரைட்டிங் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். நண்பா புரிஞ்சுக்குங்க. வெப்சைட்டு வந்து ஒரு வெப்சைட் அப்ரூவல் வாங்கணும்னா அதுக்கு ஒரு விதமான நீச் இருக்குது. நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ரெவன்யூ வேணும்னா அதுக்கு ஒரு விதமான நீச் இருக்குது. நீங்கள் வந்து அதாவது 2 நீச்சு ஒன்னே சைடில் போட்டு அப்ரூவல் வாங்கினாலும் கொடுக்க மாட்டாங்க. 2 விதமான நீச்சு ஒரே சைடில் போட்டு ரெவன்யூ எதிர்பார்த்தாலும் ரெவன்யூ எதிர்பார்க்க முடியாது. ஓகேங்களா? அதனால புரிஞ்சுக்குங்க. அப்ரூவல் கண்டென்ட்டு நம்ம தனியாக எழுதி கொடுத்துட்ருக்கோம். ஆனால் போஸ்டோட ப்ரைஸ் எல்லாமே ஒன்று தான். எந்த ஐசிபிசி கண்டென்ட்டும் ஒரே அமௌண்ட்டு தான். தென் நார்மலாக அப்ரூவல் கண்டென்ட்டும் ஒரே அமௌண்ட்டு தான். எக்ஸாம்பிள் $130, 130 தான் ஒவ்வொரு போஸ்ட்டும். நம்மளாம் கிடையாது, 130 கொடுங்க, குவாலிட்டியாக கண்டென்ட் வாங்க. 1000+ வேர்ட்ஸ் இருக்கும், தென் 100% யூனிக்காக இருக்கும். கீவேர்ட் டப்பிங்லாம் நாமளே பண்ணி பக்காவாக 100% யூனிக்காக நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் சைடில் நீங்கள் அழகாக போஸ்ட் போட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? தென் அது போக ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸும் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? அதாவது 100 கீவேர்ட்ஸ் வந்து 250க்கும், 500+ இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து 1000க்கு வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம். தென் இது போக AdSense லோடிங், தென் SEO, தென் வெப்சைட் வந்து ஆடிட்டிங் பார்க்குறது, அது போக வந்து வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணுறது, இது போல் அதுக்கு தனித்தனி கோர்ஸ் போட்டு 2000 விதத்தில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒன் டைம் வந்து டெலகிராம் குரூப் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? சரி, நம்ம டாபிக் உள்ள வந்துடலாம். இப்போ உங்களுக்கு தெரியும் நண்பா, இப்போ கண்ட்ரீஸில் வந்து பார்த்தாச்சுன்னா இந்தியாவிலேருந்து வந்தாலும் நமக்கு ரெவன்யூ கிடையாது. தென் அதர் கண்ட்ரிலேருந்து பார்த்தாச்சுன்னா ஒரு சில கண்ட்ரிலேருந்து 0.35 சென்ட்ஸ் இந்த மாதிரி தான் கிடைச்சிருக்கு. ஆனால் பர்டிகுலராக யூனிட் ஸ்டேட்ஸ்லேருந்து நமக்கு கிளிக்ஸ் கிடைக்கும்போது நல்லா ரெவன்யூ கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இதே சேமில் ஒர்க் பண்ணுங்க. உங்கள் சைடுக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ரெவன்யூ எதிர்பார்க்க முடியும். புரியுதுங்களா? சரி, இப்போ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் ஆர்பிஎம் அண்டு சிபிசி பாருங்கள். $7.67 வந்து பேஜ் ஆர்பிஎம், சிபிசி
0.25 சென்ட்ஸ் வந்து நமக்கு இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா ஸ்டார்டிங் இந்தியா அதாவது கண்ட்ரிஸ் வந்து சொன்னதுக்கான மெயின் ரீசன் இதுதான். இப்போ ஒரு ஆட் கிளிக் நமக்கு நடந்ததுன்னா $7.67 வந்து நமக்கு கிடைக்க வேண்டியது. பேஜ் ஆர்பிஎம் இவ்வளவு இருக்கு. ஆனா சிபிசி பாருங்க 0.25% இருக்கு. ரீசன் என்னன்னா நம்ம பர்டிகுலரா எந்த போஸ்ட்டுக்கு அதிகமான டிராஃபிக் வருதோ அல்லது அதாவது இது போல எந்த போஸ்ட்ல எந்த கீவேர்ட்ஸுக்கு ஆட் கிளிக் நடக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகும். புரிஞ்சுதுங்களா? அதை விட்டுட்டு நம்ம அதாவது இது வந்து ஸ்டாண்டர்டாகவே இருக்கவே இருக்காது இந்த பேஜ் சிபிசி ஆர்பிஎம். ஓகேங்களா? நீங்கள் என்ன போஸ்ட் போகிறீங்களோ அந்த போஸ்ட்டு அன்னைக்கு எந்த மாரி சிபிசி மெயின்டைனிங் ஆகுதோ தென் எந்த கண்ட்ரிலேருந்து அதிகமான ஆட் கிளிக் நடக்குதோ அதை பொறுத்து நமக்கு வேரியபிள் ஆகும். டவுட்டாக இருந்தால் இந்த வீடியோக்கு பேக்வர்டு செக் பண்ணி பாருங்க. நமக்கு சிபிசி $1 மேலவே கிடைச்சிருக்குது. தென் ஆர்பிஎம் பேஜ் ஆர்பிஎம் வந்து $500 மேலவே போயிருக்கும். ஓகேங்களா? தென் அதாவது உங்களுக்கு பேஜ் சிபிசி தென் ஆர்பிஎம்னா என்னன்னு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் இம்ப்ரெஷன் வந்து பாருங்க 2710 இம்ப்ரெஷன் வந்து நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த 2710 இம்ப்ரெஷன் ஏன் வந்திருக்குன்னா இப்போ 2460 பேர் நம்ம சைட்டுக்கு வந்திருக்காங்களே அவங்க எவ்வளோ செகண்ட்ஸ் உள்ள இருந்தாங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு இந்த இம்ப்ரெஷன் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? தென் பேஜ் சிடிஆர் பாருங்க 3.8% தான் மெயின்டைனிங் ஆகிட்டு இருக்குது. அதாவது சைட் வந்து 100% சேஃபாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ரீசன் என்னன்னா எப்பவுமே சைட் வந்து 10க்குள்ளே சிடிஆர் மெயின்டைனிங் பண்ணணும். 10க்கு மேலே போகுது அப்படின்னும் போது நமக்கு ஆட் லிமிட் கொடுப்பாங்க. தென் ஆட்சன்ஸ் சஸ்பெண்ட் ஆகலாம். அது போக ஆட்சன்ஸ் டிசபிள் கூட ஆகலாம். இது வந்து ஒரே நாள் ஆயிடுமான்னு கிடைச்சுன்னா ஆகாது. எப்போ பார்த்தாலும் 10க்கு மேலே தான் இருக்குது ப்ரோ. 12, 5, 20, 25, 30, 40ன்னு சொல்லிட்டு எப்பவுமே இப்படிதான் இருக்குது ப்ரோ. அதுக்கு சொல்யூஷனே இல்லையா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க. இது வந்து நான் சொல்றது இல்லை. கூகுள் பிரைவசி பாலிசியில் அவங்களுடைய அஃபிஷியல் பேஜ்ல இது மென்ஷன் பண்ணிருக்காங்க. 250 பேருக்கு 2 ஆட் கிளிக் நடந்தா எப்படி 250 பேருக்கு 2 ஆட் கிளிக் நடந்ததுன்னா 0.08% வந்து சிடிஆர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் வந்து அஃபிஷியலா